So we will try to create another campaign type. சும்மா சாம்பிளுக்காக. So brand awareness and reach ரெண்டுக்கு எந்த பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். I will just take you through this one. Okay, reach. Okay, I'll be on little fast track. Okay, so reachங்கிற ஒரு campaign. ரீச்னா நிறைய பேர்கிட்ட கொண்டு போயிட்டு காமிக்கிறது. ஓகே, பிராண்ட் அவேர்னஸ்னா மக்கள் யாரெல்லாம் உங்க பிராண்ட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றாங்களோ ரைட் அவங்ககிட்ட கொண்டு போய் காட்டுறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். உங்களோட கேம்பெயினுடைய நேம், ஓகே, யூ கேன் டைப் சம்திங் லைக் சாம்பிள் ரீச் கேம்பெயின். ஓகே, ஸோ பையிங் டைப் ஆப்ஷன் இது நம்ம மாற்ற வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஏபி டெஸ்டிங் we are not doing it. கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன், இதுக்கு முன்னாடி கூட அட்வர்டைஸ்மெண்ட்ல கேம்பெயின் லெவல் பட்ஜெட் ஆப்டிமைஸ் பண்ணோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கேம்பெயின் லெவல் பட்ஜெட் ஆப்டிமைஸ் பண்ணாம நம்ம ஆட் செட் லெவல்ல பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்தாச்சு. ஆட் செட்னு ஒரு நேம், ஸோ சாம்பிள் இல்ல டெமோ ஆட் செட் ஃபார் ஆன்லைன் செஷன். ஓகே, ஸோ நான் கீழே வரேன். ஸோ கண்டிப்பா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து லிங்க் பண்ண சொல்லும். ஓகே, பாத்தீங்கன்னா எந்த ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ஆகும்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சுன்னா இருக்கணும், உங்களுக்கு பேஜ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். டைனமிக் கிரியேட்டிவ் we are not touching now. Okay, budget and schedule. So நம்மளுடைய பட்ஜெட், டெய்லி பட்ஜெட் ஒரு 200 rupees. ஓகே, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் டேட்டும் தேவைப்பட்ட ஒரு எண்ட் டேட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கெடியூல் இருக்குமா, ஃபண்ட் இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் நேரம் மாதிரி இருக்கும். ஸோ பட்ஜெட் அண்ட் ஸ்கெடியூல். ஓகே, இதை நீங்க சேஞ்ச் பண்ணுறதுன்னா ஏதாச்சும் மாத்திக்கலாம். ஆடியன்ஸ், உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? ஓகே, டாக்டர்ஸ் இருக்கு, அமுதகுமார் என்கேஜ்மெண்ட் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, LMDMC இருக்கு. ஓகே, சென்னை டிஎம்சி. ஓகே, நான் ஸ்பெசிஃபிக்கா சென்னை டிஎம்சி சூஸ் பண்ணேன் ஒரு சாம்பிளுக்காக. ஏன் நான் வேகனே சென்னையில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறாங்களோ, ஐ மீன் இந்த கேட்டகரி இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே விளம்பரம் போடுறதுக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன். அதுல என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்மால் பிசினஸ், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், ஓகே, இமெயில் மார்க்கெட்டிங், பிளாக், ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நான் உள்ள ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்ன எரர் காட்டுது, invalid objective for targeting optimization. Okay, the campaign objective is not supported by targeting optimization. Okay, so where is the exact error? Detailed targeting expansion is not available. Okay, okay, அதை நான் ரிமூவ் பண்ணிடுவோம். Let us see. So detailed targeting expansion, என்னோட கோல் வந்து ரீச்ங்கிற கான்செப்ட்ல இது அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கு. சரி, அந்த டெஃபினிஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அப்படியே விட்டுடுறேன். ஓகே, அப்படியே கீழே வந்து என்னோட பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்தையும் கொண்டு போய் காட்டுங்க அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். இல்ல மேனுவலா ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொண்டு போய் காட்டுங்க அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசஞ்சர்ல காட்டாது. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க் இந்த 3 பிளாட்ஃபார்ம்ல தான் காட்டும். உங்களுக்கு வேணும்னா ஃபேஸ்புக், ஆடியன்ஸ் நெட்வொர்க், இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு மீதி தூக்கிடலாம், இல்ல எல்லாத்துலயுமே விட்டுடலாம். ஜென்ரலா நீங்க ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சுறது ஒரு சேஃப்டி ஆக்ஷன். ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது போக போக நீங்க ரீசர்ச் பண்ணும்போது அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்டிமைசேஷன் ஃபார் ஆட் டெலிவரி. ஓகே, நிறைய பேர்த்த ரீச் பண்ணுங்கிறது பிட் கண்ட்ரோல் ஆப்ஷனல். பிட் கண்ட்ரோல்னா எப்படி நம்ம கூகுள் ஆட்ஸ்ல காஸ்ட் பர் கிளிக் சிபிசி லிமிட் வச்சிருக்கோமோ அதே மாதிரி நீங்க போட்டி போட தேவையான மதிப்பு. ஓகே, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கீழே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க போட்டி போட்டு டிஸ்பிளே பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1000 பேர் உங்க விளம்பரத்தை பார்த்தாங்க அப்படின்னா கம்மியான அளவு எவ்வளவு நீங்க அமௌண்ட் கொடுக்க ரெடியா இருப்பீங்க? 1000 பேர் பார்த்தாங்கன்னா நான் வந்து ஒரு 100 rupees கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லிமிட். அப்ப என்ன ஆகும்னா இந்த 100 rupees லிமிட்டுக்குள்ள உங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும். 1000 பேர் பார்த்தாங்கன்னா 100 ரூபாய் அதிகபட்சம் நீங்க 100 ரூபாய் செலவழிப்பீங்க. இல்ல ஃபேஸ்புக் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னீங்கன்னா இதை நீங்க பிளாங்கா விட்டுடலாம். பிளாங்கா விட்டுட்டீங்கன்னா ஃபேஸ்புக் அந்த சுச்சுவேஷன்ல உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட போட்டு எந்த மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத ஃபேஸ்புக் எடுத்துக்கும், உங்களுக்கு இது கிடையாது. ஓகே, ஸோ we are giving it under the control of Facebook. பட்ஜெட்ங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் டைப். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இந்த ஆட் நேம், ஆட் செட் நேம், அதே மாதிரி ஃபேஸ்புக் இருக்கக்கூடிய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய என்ன சொல்றது கேம்பெயின் நேம், இது எல்லாமே இன்டர்னல், இது எதுவுமே வெளில காட்டாது.
ஓகே, நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜை லிங்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேஜ்ல இருந்து அதோடைய டிஸ்கிரிப்ஷனையும் அதோடைய இமேஜையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. இதுவே நான் வேற பேஜ் லிங்க் பண்ணியிருந்தேன்னா எடுத்துக்கும், நான் மாத்திக்கலாம் வேணும்னா. ஓகே, ஆட் நேம். ஓகே, ஸோ சாம்பிள் ஆட் ஃபார் ரீச் செஷன். ஓகே, ஸோ இப்படி பண்ணியிருக்கேன். ஐடென்டிட்டி அகைன் இட் இஸ் லிங்க் வித் மை ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் வேணும் ரிமூவ் பண்ணதான் பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் அன் அட்வர்டைஸ்மெண்ட் வித் இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் கண்டென்ட். எக்ஸிஸ்டிங் இமேஜ் இருக்கு, நான் இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இஃப் யூ வாண்ட் கிளிக் ரீப்ளேஸ் த இமேஜ். இன்னும் கீழே வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் யூ கேன் சேஞ்ச் இட் ஹியர். வெப்சைட் யூஆர்எல் ஒன்று சேர்க்கணும்னா ஆட், கிளிக் ஆன் ஆட் வெப்சைட் யூஆர்எல். ஆட் யுவர் வெப்சைட் யூஆர்எல் லைக் amudhakumar.com or Google Forms whichever I have used. ஓகே, அப்புறம் கீழே வந்துட்டு நீங்க உங்களுக்கு லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணா பண்ணிக்கலாம். இந்த ட்ராக்கிங் பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். ரீசன் பீயிங் ரீச் அண்ட் பிராண்ட் அவேர்னஸ்ல நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸ் எந்த ஆக்டிவிட்டி எடுக்க போறது கிடையாது. அதனால ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டுக்கு நம்ம இன்சர்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஹேவிங் சம் எரர். அது ஃபிக்ஸ் ஆயிடும், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க வேணா அந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்றது நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, so you simply hit on click publish by changing all your content. ஓகே, இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படிங்கறத நாம ஸ்பெசிஃபிக்கா டிஃபைன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த ஆடியன்ஸ் முன்னாடி டிஃபைன் பண்ணி வச்சிருந்ததுனால எனக்கு அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சது. ஓகே, ஸோ இது வந்து ரீச் கேம்பெயினுக்கு. ஸோ லொகேஷன் டார்கெட் பண்றது எல்லாமே நான் ஆடியன்ஸை சேவ் பண்ணி வச்சிருந்ததுனால நான் வந்துட்டு புதுசா இங்க எதுவுமே செலக்ட் பண்ணல. இதுவே நான் ஆடியன்ஸை சேவ் பண்ணாம புதுசா ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்றதுனால எனக்கு வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய என்ன சொல்றது பிஹேவியர், அவங்களுடைய ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் நான் மார்க் பண்ணணும். ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆடியன்ஸ் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அதெல்லாம் இப்போதைக்கு சூஸ் பண்ண தேவையில்லைங்கிறது தான் ஒரு கண்டிஷன். ஓகே,